வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு வேகன்சிஸ் உள்ளது, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது, உங்களுடைய இடஒதுக்கீடு என்ன, எல்லோருடைய மதிப்புகளையும் குறைத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் கீஸு. ஸோ ஆன்சர் கீஸ் வெளியீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லோருடைய மதிப்பெண்களும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதை பேஸ் பண்ணி இந்த சேலஞ்சிங் கொஷினுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. சார், எனக்கு 120 மதிப்பெண்கள் வருது, 110 மதிப்பெண்கள் வருது, 100 மதிப்பெண்கள் வருது, எனக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சரியான பதிலை கொடுக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்ததை விட இந்த டைம் வந்து கட் ஆஃப் ரொம்ப 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 கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சரியாகத்தான் இருக்குது. பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். ஓகேங்களா? ஸோ 15,000 வரைக்கு வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக குரூப் 4 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. குரூப் 4 ப்ரிடிக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோடைப்பிஸ்ட்டு இவங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப 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 கம்மியாகத்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் இவர்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணி வாய்ப்பு நிச்சயமாக 100% உங்களுக்கு கிடைத்துவிடும். வரலாற்றிலேயே முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப கம்மியாக ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்றத நம்மளால் நிச்சயமாக அடித்து சொல்ல முடியுங்க. ஸோ குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்களை ரொம்ப கம்மியாக கொடுத்ததுக்கு காரணமே இதுதான் அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லீஸ்டான கட் ஆஃப் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஸோ இவர்களுடைய கட் ஆஃப் முடிவு செய்வது எல்லாமே இந்த கட் ஆஃப் ஒன்று தாங்க உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பேஸ் தான் உங்களுக்கு எல்லாமே முடிவு செய்யன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 வருடம் 4 வருடம் படித்து கோச்சிங் கிளாஸில் பயங்கரமாக படித்த ஒரு டாப்பர்ஸுக்கே இந்த நிலைமை. ஓகேங்களா? இந்த இந்த குரூப் 4 கொஷினை பார்த்துட்டு அவ்வளோ பெரிய டாப்பராலேயே இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பாஸ் பண்ணுவேனா அப்படின்ற அளவுக்கு சந்தேகத்தில் இருக்காரு. ஸோ அந்த டாப்பருக்கே இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண இவங்க என்னென்ன இது கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே நினச்சிக்கலாம். ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைனலான இதை முடிவு செய்யும். அதிலே நான் உங்களுக்கு சேஃப் ஜோனும் நான் உங்களுக்கு ப்ரிடிக்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த சேஃப் ஜோனுன்றது அந்த மதிப்பெண்கள் வந்தால் ஓரளவுக்கு நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சேஃப் ஜோன் இருக்கீங்களா இல்லையா, இதுதான் உங்களை வந்து முடிவு செய்யக்கூடிய கட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக சம் பர்சன்டேஜ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் தான் நாங்கள் வேகன்சிஸை ஒதுக்குவோம். ஜென்ரல் கேட்டகரிக்கு 31% ஒதுக்கியிருக்காங்க, பிசிக்கு 25.5%, பிசி முஸ்லீமுக்கு 3.5%, எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு 18%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1%. ஸோ இந்த இந்த பர்சன்டேஜோடைய விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான விகிதம் மட்டும்தான். இந்த பர்சன்டேஜில் தான் இவங்களுக்கு வேகன்சிஸ் எல்லாமே இடஒதுக்கீடுகள் செய்யப்படும். அடுத்து விஏஓ ஜென்ரல் கேட்டகரிக்கு நம்ம பார்க்கலாம். விஏஓ உடைய கட் ஆஃப் 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் உடைய கட் ஆஃப் 151, ஃபாரஸ்ட் வாட்சர் 145, டைபிஸ்ட் 140, ஸ்டெனோடைபிஸ்ட் 135, பிஎஸ்டிஎம் 120, எக்ஸர்விஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், டிஸ்ட்ரிக்ட் விடோ, என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வர்றப்ப உங்களுக்கு 118. சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 135. அடுத்து பிசி கேட்டகரிக்கு 25.5. ஓகேங்களா? ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் பிஏஓக்கு 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் 144, ஃபாரஸ்ட் வாட்சர் 139, டைபிஸ்ட் 135, ஸ்டெனோடைபிஸ்ட் 133, பிஎஸ்டிஎம் 118, எக்ஸர்விஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், டிஸ்ட்ரிக்ட் விடோவாக இருக்கும் பட்சத்தில் 115, சேஃப் ஜோன் 130.
அடுத்து பிசி முஸ்லீம் 3.5%, ஜூனியர் விஏஓ 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி 139, ஃபாரஸ்ட் வாட்சர் 133, டைபிஸ்ட் 130, ஸ்னோ டைபிஸ்ட் 130, பிஎஸ்டி 115, எக்ஸர்ஜன் டிரான்ஸ் ரெஸ்டிடியூடோ, என்சிசி போஸ்ட் 110, சேஃப் ஜோன் 130ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி 20%, விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் 134, ஃபாரஸ்ட் வாட்சர் 130, டைபிஸ்ட் 120, ஸ்னோ டைபிஸ்ட் 127, பிஎஸ்டி 110, எக்ஸர்ஜன் டிரான்ஸ் ரெஸ்டிடியூடோவா இருக்க பட்சத்தில் 108, சேஃப் ஜோன் 125ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரி நம்ம பார்க்கலாம். விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 129, ஃபாரஸ்ட் வாட்சர் 126, டைபிஸ்ட் 120, ஸ்னோ டைபிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 108, எக்ஸர்ஜன் டிரான்ஸ் ரெஸ்டிடியூடோவா இருக்கும் பட்சத்தில் 108ங்க, 105. ஸோ ஓவராலாக இவங்க சேஃப் மதிப்பெண்கள் 120ங்க. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். விஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி 124, ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைபிஸ்ட் 118, ஸ்னோ டைபிஸ்ட் 118, பிஎஸ்டி 107, எக்ஸர்ஜன் டிரான்ஸ்டோட வந்தால் 100. ஓவராலாக சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 120 மதிப்பெண்கள் எடுத்தாலே இவர்கள் முக்கியமாக சேஃப் ஜோனுக்கு கருதப்படுகிறார்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி 1%, விஏஓ 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி 120, ஃபாரஸ்ட் வாட்சர் 118, டைபிஸ்ட் 116, ஸ்னோ டைபிஸ்ட் 115, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸர்ஜன் டிரான்ஸ் ரெஸ்டிடியூடோ வந்தால் 100, சேஃப் ஜோன் 115ங்க. அடுத்து டோட்டலாக வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப விஏஓக்கு 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 135, ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைபிஸ்ட் 130, ஸ்னோ டைபிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸர்ஜன் டிரான்ஸ் ரெஸ்டிடியூடோ வந்தால் 100 மதிப்பெண்கள் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் இந்த கட் ஆஃப் தான் உங்களை முடிவு செய்யும். இது வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வல்லுநர்களால் கணிக்கப்பட்ட கட் ஆஃப். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு வேகன்சிஸ் உள்ளது, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் வேகன்சிஸ் இருக்கு, உங்களுடைய இடஒதுக்கீடு என்ன, எல்லோருடைய மதிப்புகளையும் குறைத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் கீஸு. ஸோ ஆன்சர் கீஸ் வெளியீட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லோருடைய மதிப்பெண்களும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதை பேஸ் பண்ணி இந்த சேலஞ்சிங் கொஷினுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. சார் எனக்கு 120 மதிப்பெண்கள் வருது, 110 மதிப்பெண்கள் வருது, 100 மதிப்பெண்கள் வருது, எனக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சரியான பதிலை கொடுக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்ததை விட இந்த டைம் வந்து கட் ஆஃப் ரொம்ப 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 கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சரியாகத்தான் இருக்குது. பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். ஓகேங்களா? ஸோ 15,000 வரைக்கும் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக குரூப் 4 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. குரூப் 4 ப்ரிடிக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இவங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப 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 கம்மியாகத்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் இவர்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணி வாய்ப்பு நிச்சயமாக 100% உங்களுக்கு கிடைத்துவிடும். வரலாற்றிலேயே முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப கம்மியாக ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்றத நம்மளால் நிச்சயமாக அடித்து சொல்ல முடியுங்க. ஸோ குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்களை ரொம்ப கம்மியாக கொடுத்ததுக்கு காரணமே இதுதான் அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லீஸ்டான கட் ஆஃப் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஸோ இவர்களுடைய கட் ஆஃப் முடிவு செய்வது எல்லாமே இந்த கட் ஆஃப் ஒன்று தாங்க உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பேஸ் தான் உங்களுக்கு எல்லாமே முடிவு செய்யன்னு சொல்லலாம்.
கிட்டத்தட்ட 3 வருடம் 4 வருடம் படிச்சு கோச்சிங் கிளாஸ்ல பயங்கரமா படிச்ச ஒரு டாப்பர்ஸுக்கே இந்த நிலைமை. ஓகேங்களா? இந்த இந்த குரூப் 4 உடைய கொஸ்டினை பார்த்துட்டு அவ்வளோ பெரிய டாப்பராலேயே இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பாஸ் பண்ணுவேனா அப்படின்ற அளவுக்கு சந்தேகத்தில் இருக்காரு. ஸோ அந்த டாப்பருக்கே இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண இவங்க என்னென்ன இது கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே நினச்சிக்கலாம். ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைனலான இதை முடிவு செய்யும். அதிலே நான் உங்களுக்கு சேஃப் ஜோனுன்னு நான் உங்களுக்கு ப்ரிடிக்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த சேஃப் ஜோனுன்றது அந்த மதிப்பெண்கள் வந்தால் ஓரளவுக்கு நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சேஃப் ஜோன் இருக்கீங்களா இல்லையா, இதுதான் உங்களை வந்து முடிவு செய்யக்கூடிய கட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக சம் பர்சன்டேஜ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் தான் நாங்கள் வேகன்சிஸை ஒதுக்குவோம். ஜென்ரல் கேட்டகரிக்கு 31% ஒதுக்கியிருக்காங்க. பிசிக்கு 25.5%, பிசி முஸ்லீம்க்கு 3.5%, எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு 18%, எஸ்சி ஏக்கு 3%, எஸ்டிக்கு 1%. ஸோ இந்த பர்சன்டேஜோடைய விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான விகிதம் மட்டும்தான். இந்த பர்சன்டேஜில் தான் இவங்களுக்கு வேகன்சிஸ் எல்லாமே விட ஒதுக்கீடுகள் செய்யப்படும். அடுத்து விஏஓ ஜென்ரல் கேட்டகரிக்கு நம்ம பார்க்கலாம். விஏஓ உடைய கட் ஆஃப் 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் உடைய கட் ஆஃப் 151, ஃபாரஸ்ட் வாட்சர் 145, டைபிஸ்ட் 140, ஸ்டெனோடைபிஸ்ட் 135, பிஎஸ்டிஎம் 120, எக்ஸர்விஸ்மேன், டிரான்ஜெண்டர், டிஸ்ட்ரிக்ட் விடோ, என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வர்றப்ப உங்களுக்கு 118. சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 135. அடுத்து பிசி கேட்டகரிக்கு 25.5. ஓகேங்களா? ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் பிஏஓக்கு 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் 144, ஃபாரஸ்ட் வாட்சர் 139, டைபிஸ்ட் 135, ஸ்டெனோடைபிஸ்ட் 133, பிஎஸ்டிஎம் 118, எக்ஸர்விஸ்மேன், டிரான்ஜெண்டர், டிஸ்ட்ரிக்ட் விடோவாக இருக்கும் பட்சத்தில் 115, சேஃப் ஜோன் 130. அடுத்து பிசி முஸ்லீம் 3.5%, ஜூனியர் விஏஓ 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி 139, ஃபாரஸ்ட் வாட்சர் 133, டைபிஸ்ட் 130, ஸ்டெனோடைபிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 115, எக்ஸர்விஸ்மேன், டிரான்ஜெண்டர், டிஸ்ட்ரிக்ட் விடோ, என்சிசி, ஸ்போர்ட்ஸ் 110, சேஃப் ஜோன் 130ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி 20%, விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் 134, ஃபாரஸ்ட் வாட்சர் 130, டைபிஸ்ட் 120, ஸ்டெனோடைபிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110, எக்ஸர்விஸ்மேன், டிரான்ஜெண்டர், டிஸ்ட்ரிக்ட் விடோவாக இருக்கும் பட்சத்தில் 108, சேஃப் ஜோன் 125ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரி நம்ம பார்க்கலாம். விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 129, ஃபாரஸ்ட் வாட்சர் 126, டைபிஸ்ட் 120, ஸ்டெனோடைபிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 108, எக்ஸர்விஸ்மேன், டிரான்ஜெண்டர், டிஸ்ட்ரிக்ட் விடோவாக இருக்கும் பட்சத்தில் 108ங்க, 105. ஸோ ஓவராலாக இவங்க சேஃப் மதிப்பெண்கள் 120ங்க. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். பிஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி 124, ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைபிஸ்ட் 118, ஸ்டெனோடைபிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 107, எக்ஸர்விஸ்மேன், டிரான்ஜெண்டர், டிஸ்ட்ரிக்ட் விடோவாக வந்தால் 100. ஓவராலாக சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 120 மதிப்பெண்கள் எடுத்தாலே இவர்கள் முக்கியமாக சேஃப் ஜோனுக்கு கருதப்படுகிறார்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி 1%, விஏஓ 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி 120, ஃபாரஸ்ட் வாட்சர் 118, டைபிஸ்ட் 116, ஸ்டெனோடைபிஸ்ட் 115, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸர்விஸ்மேன், டிரான்ஜெண்டர், டிஸ்ட்ரிக்ட் விடோ வந்தால் 100, சேஃப் ஜோன் 115ங்க. அடுத்து டோட்டலாக வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப விஏஓக்கு 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 135, ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைபிஸ்ட் 130, ஸ்டெனோடைபிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸர்விஸ்மேன், டிரான்ஜெண்டர், டிஸ்ட்ரிக்ட் விடோ வந்தால் 100 மதிப்பெண்கள் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் இந்த கட் ஆஃப் தான் உங்களை முடிவு செய்யும். இது வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வல்லுநர்களால் கணிக்கப்பட்ட கட் ஆஃப். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.